Hello friends, welcome to Learners Forum. So last வீடியோவில் NLC ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டரில் போஸ்ட் பண்ணியிருக்க 2 நோட்டிஃபிகேஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம கூகுளில் BARC அப்படின்னு டைப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான அஃபிஷியல் வெப்சைட் வந்து இந்த மாதிரி நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த பேஜில் நம்ம ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா இங்கே நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இங்கே கிடைக்கும். ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் அட்மிஷன் இன் பார்க் ட்ரைனிங் ஸ்கூல் அகேன்ஸ்ட் OCES DGFS 2024. ஸோ இந்த 2 ப்ரோக்ராமுக்குமான ஒரே நோட்டிஃபிகேஷன் நமக்கு இங்கே கிடைக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 32 பேஜஸில் ஒரு PDF வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ A to Z எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு இதில் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் ஸ்க்ரால் பண்ணி நம்ம ஒன்றா என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கண்டென்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரைனிங் ஸ்கீம் அண்ட் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து இந்த ஸ்கீம் மூலமாக நமக்கு கிடைக்கிற கிரேட் அண்ட் பே ஸ்கேல் என்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தேர்ட் செலெக்ஷன் ப்ராசஸ், ஃபோர்த் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, ஃபிஃப்த் வந்து ஹவு டு அப்ளை, அதாவது இந்த 2 ஸ்கீமுக்குமே நம்ம எப்படி அப்ளை பண்ணுற அந்த ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம 2 ஸ்கீம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தனித்தனியாக எந்தெந்த டிசிப்ளின்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க அப்படிங்கிறத செக்ரிகேட் பண்ணி இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைனிங் ஸ்கூல் அண்ட் ட்ரைனிங் ஸ்கீம் ஆப்ஷன்ஸ், ஸோ அதனுடைய டீட்டெயில்டு ஆப்ஷன்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து DGFS அட்மிசபிள் டிசிப்ளின்ஸ், MTech இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூட்ஸ். ஸோ என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அதுக்கு நமக்கு என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது, என்றைக்கு லாஸ்ட் டேட், என்றைக்கு எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாமே நமக்கு இந்த காலமில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கேட்டகரி அண்ட் டேட் ஆஃப் பர்த் ஃபார் எலிஜிபிலிட்டி ஆஃப் ஏஜ். ஸோ கொடுத்துருக்க ஏஜுக்கு வந்து நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோம், நம்மளோட டேட் ஆஃப் பர்த் என்ன, கரெக்டாக நம்ம எலிஜிபிளாக இருக்கோமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கான டேபிள். அண்ட் லாஸ்ட் வந்து லிஸ்ட் ஆஃப் எக்ஸாம் சிட்டிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைனிங் ஸ்கீம்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூக்ளியர் சயின்ஸ், இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரீம்ஸில் இருக்கவங்களுக்கு ஒரு கரியரை டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம், அதாவது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி நமக்கு இங்கே இருக்கும். ஸோ இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மோட்டோஸ் எல்லாமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி இது வந்து ஒரு 1 year ஓரியன்டேஷன் கோர்ஸ் ஃபார் என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அண்ட் சயின்ஸ் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் ஃபார் த அகடமிக் இயர் 2024 to 2025. ஸோ இதில் வந்து OCES DGFS அப்படிங்கிறது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸுக்கும் போஸ்ட் கிராஜுவேட்ஸுக்கும் இருக்கக்கூடிய இந்த ஸ்கீம் தான் வந்து நமக்கு இங்கே ஷார்ட் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கண்டக்டட் at 5 BARC training schools situated at Mumbai, Kalpakkam, Indore and Hyderabad. ஸோ இதில் வந்து நமக்கு ஒவ்வொரு டேபிள்ஸ்லையும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப்பை கம்ப்ளீட்டாக நம்ம டீட்டெயில்டாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்லேருந்து அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ அப்போ தான் இதில் இருக்கிற எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும், எது தேவை எது தேவையில்லை. அண்ட் இதில் இருக்க விஷயம் எல்லாமே நமக்கு நூக் அண்ட் கார்னரில் தெரிஞ்சால் தான் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா அப்படியே ஸ்க்ரால் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லிஸ்ட் ஆஃப் யூனிட்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஸ்கீம், அதாவது DAE. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 yearsக்கான ஸ்கீம். 2 year DAE கிராஜுவேட் ஃபெலோஷிப் ஸ்கீம் ஃபார் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் ஃபார் த அகடமிக் இயர் இன் 2024. ஸோ இதுதான் வந்து DGFS. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 1 year ஸ்கீம், இது வந்து 2 year ஸ்கீம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா OCES அப்படின்னு இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 year ஸ்கீம் DGFS. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா engineering graduates who have excelled in the selection interviews and who have also independently secured admission for MTech, இந்த லிஸ்ட்டில் நமக்கு கொடுத்துருக்காங்க காலேஜஸ் அண்ட் ஸ்பெஷலைசேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது. அது மூலமாக நம்மளால இந்த போஸ்ட் கிராஜுவேஷனை வந்து இதில் பண்ண முடியும். ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம DGFS ஃபெலோஸ் எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் நமக்கு கொடுப்பாங்க, DAE அசைன் பண்ணது. அண்ட் அதை சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சயின்டிஃபிக் ஆஃபீஸராக நமக்கு DAEயில் போஸ்டிங் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தான் இதனுடைய ப்ரொசீஜர் அண்ட் இந்த ஸ்கீம் பற்றின டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் இதனுடைய ஸ்டைஃபண்ட் அண்ட் அலவன்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு they are paid a stipend of 55,000 per month. அதாவது ட்ரைனிங் பீரியடில் நமக்கு ஒவ்வொரு மந்த்தும் 55,000 வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் ஒன் டைம் புக் அலவன்ஸ் வந்து 18,000 வந்து நமக்கு கிடைக்கும்.
அண்ட் அதே மாதிரி டிஜிஎஃப்எஸ்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அகைன் 55,000 per month ஃபார் 2 இயர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இது வந்து 2 இயர்ஸ் ஸ்கீம். அண்ட் இதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்டிங் அண்ட் லாட்ஜிங், அதாவது இந்த ஸ்டே பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டில் இருந்த இன்ஃபர்மேஷன். ஸோ கிரேட் அண்ட் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிரேடுக்கு எவ்வளோ பே ஸ்கேல் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இந்த பர்டிகுலர் காலமில் டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா OCES DGFS ரெண்டுத்துக்குமே வந்து இட் இஸ் அ 2-step ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் வந்து ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆன்லைன் எக்ஸாம் இல்லைன்னா கேட் ஸ்கோர், இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு NISERG CGPA ஸ்கோர் இது எல்லாமே. அதாவது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் நமக்கு ஆன்லைன் எக்ஸாம் இல்லை கேட் ஸ்கோர் வச்சு நம்ம கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் வந்து செலெக்ஷன் இன்டர்வியூ இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 2 டேபிள்ஸில் வந்து நமக்கு எக்ஸாம் டிசிப்ளின்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் ஃபார் செலெக்ஷன் இன்டர்வியூஸ் இஸ் பேஸ்ட் ஆன் 3 ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட்டு இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்களா, ஆன்லைன் எக்ஸாம் கேட் ஸ்கோர் இல்லைனா CGPA பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியாக நமக்கு இங்கே செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா மார்ச் 2024 கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ட்ராவல் அலவன்ஸ் அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கேட் ஸ்கோரை பொறுத்து எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா candidates will be screened in for selection interview on the basis of GATE 2022. அதாவது GATE 2022 எக்ஸாம் எழுதி நம்ம அதனுடைய ஸ்கோர் வச்சுக்கலாம், இல்லைனா 2023 இல்லைனா 2024 which is going to happen. ஸோ இந்த 3 இயர்ஸ் உடைய ஸ்கோரை எடுத்து கூட நம்மளால இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் CGPA. ஸோ இதில் வந்து எந்தெந்த கிராஜுவேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அதனுடைய CGPA எடுத்து அதை கேல்குலேட் பண்ணி நமக்கு செக்ரிகேஷன் வந்து இங்கே நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸுடைய நோட்க்கு. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஸ்க்ரீனிங் ஆப்ஷனை பொறுத்து எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த செக்ரிகேஷன் டைப் நம்ம சூஸ் பண்ணுறோம், அதாவது ஆன்லைன் எக்ஸாமா இல்லை கேட் ஸ்கோரா இல்லை CGPAவை பேஸ் பண்ணுறதா அப்படிங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கேட்டகரைஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன மாதிரி அப்ளை பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து கவனிச்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், கேண்டிடேட்ஸ் அப்ளைங் ஃபார், அதாவது இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா தே மே பி கன்சிடர்ட் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இன்ஸ்டியூட் ஃபார் பிளாஸ்மா ரிசர்ச். ஸோ IPRல நமக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு இவங்களை வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் இன்டர்வியூ. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ப்ராபபிள் பீரியட் எப்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து எப்படி கூப்பிடுவாங்க, எவ்வளோ டைமுக்கு கூப்பிடுவாங்க அப்படிங்கிறத இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் இன்ஜினியரிங் OCES டிசிப்ளின்ஸ், அதாவது OCES ப்ரோக்ராம் 1 இயர் ப்ரோக்ராம்க்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கேண்டிடேட்ஸ் வந்து engineering graduate BE BTech BSc engineering or 5 year integrated MTech ப்ரோக்ராமில் இருக்கிற கேண்டிடேட்டாக இருக்கலாம். ஸோ கேட் ஸ்கோர் மூலமாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட் பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து இந்த டிசிப்ளினுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாட் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத 1 or 2 நம்ம நல்லா தரோவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் டிசிப்ளினில் இருக்கவங்களுக்கு அகெயின் இதே மாதிரி செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க, தனித்தனியாக என்னென்ன கோர்ஸ் பண்ணியிருக்கணும், என்னென்ன டிசிப்ளினில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ஃபார் கெமிஸ்ட்ரி டிசிப்ளின், நெக்ஸ்ட்டு ஃபார் பயோசயின்ஸ் டிசிப்ளின், ஜியாலஜி டிசிப்ளின். அண்ட் அதுலேயுமே வந்துட்டு யார் எலிஜிபிள் யார் எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு இங்கே கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபார் அட்மிஷன் டு DGFS, அதாவது 2 இயர் ப்ரோக்ராமுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 1 இயர் ப்ரோக்ராமுக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 2 இயர் ப்ரோக்ராமுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் MTech அட்மிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14th ஜூலைக்குள்ளே நமக்கு கம்யூனிகேட் ஆகிருக்கணும். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 இயர் ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா candidates having a qualifying degree in இந்த எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே and who meet the corresponding eligibility criteria listed above are eligible to apply for DGFS provided they are selected for OCES.
ஸோ இதில் செலக்ட் ஆனவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஜிஎஃப்எஸ்க்கும் வந்துட்டு தே ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. அண்ட் அது போக அடிஷ்னலாக இங்கே என்ன ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா எம்டெக்குக்கான அட்மிஷனும் வந்து நமக்கு இங்கே ஆப்ஷன்ஸில் இருக்குது. அதுதான் இந்த செகண்ட் ஸ்கீமுடைய ஹைலைட்டே. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த கேடருக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நேஷ்னாலிட்டி தே மஸ்ட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அண்ட் யார் அப்ளை பண்ணணும் யார் அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ். ஸோ எந்தெந்த கேட்டகரிஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ அப்ளிகேஷன் அண்ட் விமன் கேண்டிடேட்ஸுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட் 2024 நமக்கு வந்து லாஸ்ட் ஃபெப்ல தான் நடக்கும். ஸோ அவங்க வந்து ரிசல்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க கேண்டிடேட்ஸ் கூட இதில் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு அப்ளை. ஸோ இதில் ஃபோர்மோஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஃபார் ஒன்லி ஒன் OCES ஸ்க்ரீனிங் டிசிப்ளின். ஏதாவது ஒரு டிசிப்ளின் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஒரு டைம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம வெப்சைட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட்டு ஃபில் பண்ணணும். ஸோ கேண்டிடேட்ஸ் நீட்ஸ் டு ரெஜிஸ்டர் த்ரூ த கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த லிங்க்கில் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய எசென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸான நேம், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதை எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்மளால் பின்னாடி மாற்ற முடியாது. ஸோ ஒரு டைமுக்கு நம்ம 2 டைம் க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த ப்ரிலிமினரி ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு வெரிஃபை த ரெஜிஸ்டர்ட் மொபைல் அண்ட் ரெஜிஸ்டர்ட் மொபைல் இமெயில் ஐடி. ஏன்னா இதில் தான் நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வரும். ஸோ அதை நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு ஓடிபி நமக்கு வரும். ஸோ அதை நம்ம வெரிஃபை பட்டன் கொடுத்து செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வெரிஃபிகேஷன் பேஜில் வந்து மொபைல் நம்பர் நமக்கு கரெக்டாக இருக்கும். மெசேஜஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு மொபைல் நம்பரில் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு. அண்ட் அதே மாதிரி இமெயில் ஐடியும் வந்துட்டு இதே மாதிரி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் த கேண்டிடேட் அக்கௌண்ட் இஸ் ஆக்டிவேட்டட் தே கேன் லாகின் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ ஒரு டைம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை டைம் வேணால் நம்ம இதில் லாகின் பண்ணி நம்மளோட ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் அண்ட் அதனுடைய டைமென்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்மேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஸ்கேன் காப்பி ஆஃப் சிக்னேச்சரும் நம்ம வந்து கையில் ரெடியாக வச்சுக்கணும். அப்போ தான் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸம்ஷன் யாருக்காவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இல்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம பேமெண்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து நமக்கு ப்ரொசீட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாமே முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃபில்டு ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணணும். இதுக்கப்புறமா நம்மளால் மாடிஃபிகேஷன்ஸோ ஆல்ட்ரேஷன்ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ அதனால் கவனமாக ஒவ்வொரு டைம் நம்ம செக் பண்ணும்போதும் செக் பண்ணி ஃபில் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு ஒரு யூனிக் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அதாவது கம்ப்ளீட்டாக நம்ம ஃபைனல் சப்மிஷனை முடிச்சதுக்கப்புறமா ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஃப்யூச்சர் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து டிபெண்ட் ஆகிருக்கும். ஸோ அதனுடைய ஃப்ளோ சார்ட் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியல் ப்ரிலிமினரி ஸ்டேஜில் நம்மளுடைய பேசிக் விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃபில் பண்ணுவோம். முடிச்சதுக்கப்புறமா நம்மளுடைய மெயில் ஐடி அண்ட் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான வேலை வந்து செகண்ட் ஸ்டேஜில் நடக்கும். நெக்ஸ்ட் இது முடிச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணிவிட்டு கேண்டிடேட் ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அகடமிக் குவாலிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்க்ரீனிங் இன்ஃபர்மேஷன் அதாவது எக்ஸ்டென்ஷன் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஃபில் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்லோடிங் அதாவது ஃபோட்டோகிராஃப், சைன் அண்ட் இங்கே வந்து எக்ஸம்ட் ஆகிருக்கும் போது நமக்கு அதுக்கு கரஸ்பாண்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கும். அண்ட் ஒன்ஸ் இதெல்லாம் முடித்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரிவ்யூ இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடிட் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டாக நமக்கு பேமெண்ட் ஸ்டேஜ் இருக்கும். அதையும் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் சப்மிஷன். அண்ட் இதை முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு ஜென்ரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து ஒரு யூனிக் நம்பர் இங்கே ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ அது நமக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும். அதை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை தான் திருப்பியும் நமக்கு ஒரு ஸ்டெப்பாக இங்கே அவுட்லைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆன்லைன் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் எக்ஸாம் பேட்டர்னில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு கரெக்ட் ஆன்சருக்கும் நமக்கு 3 மார்க்ஸ் கிடைக்கும். அண்ட் இன்கரெக்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, -1 மார்க். ஸோ இதுதான் இந்த எக்ஸாமுடைய ஃபார்மேட். அண்ட் கொஷின்ஸ் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா
100 கொஸ்டின்ஸ் வந்து 120 மினிட்ஸில் ஆன்சர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ 100 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து இதில் இருக்கும். ஸோ சிலபஸ் வந்து என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு இங்கே ப்ரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டிசிப்ளினுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது நம்ம என்ன கொண்டு வரணும், என்ன கொண்டு வரக்கூடாது, எதெல்லாம் வந்து நம்ம மறக்காமல் எடுத்துக்கணும் அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாத்தையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எலிஜிபிள் குவாலிஃபைங் டிகிரி, அதாவது இந்த ஓசிஎஸ் ப்ரோக்ராமுக்கு யார் யாரெல்லாம் வந்துட்டு எந்தெந்த டிசிப்ளினில் இருந்தால் எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு இங்கே வந்து ஒவ்வொரு டொமைனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேட்டருக்குள்ளே நம்ம வரோமா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் சயின்ஸ் எலிஜிபிள் டிசிப்ளின்ஸ் என்ன அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரைனிங் ஸ்கூல் அண்ட் ட்ரைனிங் ஸ்கீம் ஆப்ஷன்ஸ், அதாவது நம்ம செகண்ட் ஸ்கீமில் பார்த்துருப்போம் நமக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறதுக்கான அட்மிஷன்ஸும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு என்னென்ன டிசிப்ளின்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. டிஜிஎஃப்எஸோட இதில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி 30th December 2023 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரீசெண்டாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 30th December 2023 அண்ட் லாஸ்ட் டேட் ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து 30th Jan 2024. அண்ட் கரெக்ஷன் விண்டோ ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன் நமக்கு 16th 18th February நம்ம பண்ணிக்கலாம். அண்ட் ஹால் டிக்கெட் எப்போ நம்ம டவுன்லோட் பண்ணணும், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா 16th and 17th March. அண்ட் அதே மாதிரி இப்போ இண்டிவிஜுவலாக நம்ம கேட் ஸ்கோரை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்னென்ன டேட்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஸ்டார்ட் ஆகி செலெக்ஷன் இன்டர்வியூஸ்லேருந்து எல்லாமே என்னென்ன டேட்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. பட் இதை வந்து நம்ம கரெக்டாக அந்த வெப்சைட்டில் பார்த்து கரெக்டாக மானிட்டர் பண்ணிக்கணும், டேட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் டேட் ஆஃப் பர்த், அதாவது ஏஜ் எலிஜிபிலிட்டியை வச்சு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எங்கெங்கன்னா நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு லிஸ்ட் ஆஃப் சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் எது வந்து நமக்கு நியரஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ இதுதான் இந்த பிடிஎஃப்ல கொடுத்துருக்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே. ஸோ இதை ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம நல்லா தரோவாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம பேக் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஹோம் பேஜுக்கு மூவ் ஆகும். இதில் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்கும், நியூ வேகன்சிஸ் இருக்கும், அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரமாக பார்த்த இந்த பர்டிகுலர் ஸ்கீமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இங்கே கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஃபார் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் கேண்டிடேட்ஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா நம்ம புதுசாக அப்ளை பண்ணணும். ஸோ புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கும்போது கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரிலிமினரி ஸ்டேஜில் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். முடிச்சுட்டு செகண்ட் ஸ்டேஜில் நமக்கு பேசிக் இருக்கும். ஒன் பை ஒன்னாக நம்ம ஃபில் பண்ணோம்னா தான் மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன், ஸ்க்ரீனிங், டாக்குமெண்ட்ஸ், ப்ரிவ்யூ அண்ட் பேமெண்ட். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதை ஃபில் பண்ணி முடித்தோம் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஸோ என்ன யூசர் ஐடி அண்ட் மெயில் ஐடி நம்ம கொடுத்துருக்கோமோ அதை நம்ம கொடுத்து இங்கே சப்மிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாகின் பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணி நம்ம டீட்டெயில்டாக என்ன ப்ரொசீஜரை பார்த்தோமோ அதை நம்ம ஒன் பை ஒன்னாக வச்சுக்கணும். அண்ட் அது போக நம்மளுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஸ்கேன்டு சிக்னேச்சர் எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much, friends.